ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன். ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன் அப்படின்னா என்னன்னா, the physical quantity which are separated by plus minus equal to less than or greater than. அதாவது இந்த மாதிரி சிம்பிள்ஸில் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்துட்டு ஒரு ஈக்குவேஷனில் வந்துட்டு நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருப்போம்னா அது எல்லாத்துக்குமே சேம் டைமென்ஷன் இருக்க வேண்டியது அவசியம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துப்போமா, S is equals to ut plus half at square. கைனமேட்டிக்ஸில் இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. வேர் ஸோ இது என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடி இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லையா இந்த ஈக்குவல் டு, அதாவது இந்த ஈக்குவல் டு சிம்பிள் அப்புறம் இந்த ப்ளஸ்ன்ற சிம்பிள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதை வச்சு செப்பரேட் பண்ணியிருக்க குவான்டிட்டிஸ் எல்லாமே ஒரே டைமென்ஷனில் இருக்கணும். அதாவது இந்த ஈக்குவல் டு வச்சு என்னென்ன குவான்டிட்டிஸ்லாம் செப்பரேட் பண்ணியிருக்காங்க, எஸ்ஸையும் சாரி மை பேக் எஸ்ஸையும் அண்ட் இந்த யூடி அண்ட் இந்த ஆஃப் ஏ டி ஸ்கொயர், இந்த ஆஃப் ஏ டி ஸ்கொயர், இந்த யூடி அண்ட் இந்த எஸ், இது எல்லாமே தனித்தனி வேல்யூ. அதாவது இந்த ப்ளஸ் அண்ட் ஈக்குவல் டுவை வச்சு பார்க்கும்போது இந்த மூணுமே வந்துட்டு ஒரே டைமென்ஷனில் இருக்கணும் அப்படின்றது ரூல். அதாவது அதுதான் இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. சேம் டைமென்ஷன், அதாவது இந்த எஸ்ஸாக இருக்கட்டும், இந்த யூடியாக இருக்கட்டும், இந்த ஆஃப் ஏடி, இந்த யூஎன்டி என்ன வேணாலும் இருக்கலாம், இந்த ஏடி ஸ்கொயர் என்ன வேணாலும் இருக்கலாம், இந்த எஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். பட் இப்படி ஒரு ஃபிசிக்கல் ஈக்குவேஷனில் அது ஒரு ப்ளஸ்னையோ ஒரு ஈக்குவல் டு சைன்லையோ அதை செப்பரேட் பண்ணியிருக்காங்கன்னா அது ரெண்டுத்துக்கு அந்த செப்பரேட் பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே ஒரே டைமென்ஷனில் இருக்கணும். ரைட்டா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ டேக் திஸ் எக்ஸாம்பிள். The velocity v of a particle depends upon the time t according to the equation அப்படின்னு ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் த டைமென்ஷன் ஆஃப் ஏ, பி, சி அண்ட் டி. ஸோ அதாவது அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்துட்டு என்னது அப்படின்னா, velocity v equals to a plus bt plus c divided by d plus t. ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி படி ஈக்குவல் டு ப்ளஸ் அந்த மாதிரி மைனஸ் அந்த மாதிரி சிம்பிள்ஸில் செப்பரேட் பண்ணியிருக்க ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோடைய டைமென்ஷன் வந்துட்டு சேமாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வி ஏ வேறு என்னென்ன இருக்குது, பிடி அண்ட் இந்த இடத்துல சி பை டி ப்ளஸ் டி, இந்த நாலுத்துக்குமே ஒரே டைமென்ஷனு இருக்கும், சேம் டைமென்ஷன். கரெக்டாக? ஸோ அப்படியே பார்த்தா ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெலாசிட்டியோடைய ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம், அதாவது மீட்டர் பர் செகண்ட். ஸோ அதோடைய யூனிட் வந்துட்டு அதோடைய டைமென்ஷன் வந்துட்டு எல்டி பவர் -1. ஸோ அப்போனா இந்த ஏக்கும் இந்த பிடிக்கும் அப்புறம் இந்த சி பை டி ப்ளஸ் டி இது எல்லாத்துக்குமே எல்டி பவர் எல்டி பவர் -1 டைமென்ஷன் தான் இருக்கணும். அப்போது ஏவோட டைமென்ஷன் வந்துட்டு என்னது, எல்டி பவர் -1. ஸோ ஏது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பிடியோடைய டைமென்ஷன் வந்துட்டு என்னது, அதுவும் எல்டி பவர் -1. ஆல்ரெடி இங்கே டி இருக்குது, டீன்றது டைம் நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போது இங்கே வந்துட்டு நான் டீன் உடைய டைமென்ஷன் கேபிட்டல் டி அப்படின்னு போட்டுக்கிறேன், பியோட டைமென்ஷன் தான் கண்டுபிடிப்போம், எல்டி பவர் -1. ஸோ இந்த டி அந்த சைட் போச்சுன்னா எல்டி பவர் -1 ஹோல் டிவைடட் பை இன்னொரு டி இருக்குது. ஸோ அப்போ பியோட டைமென்ஷன் வந்துட்டு எல்டி பவர் -2. ஓகேவா? அடுத்து இந்த சி டிவைடட் பை டி ப்ளஸ் டி இருக்கு இல்லையா, இதோடைய டைமென்ஷனுமே வந்துட்டு எல்டி பவர் -1 தான். கரெக்டா? ஸோ எல்டி பவர் -1. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல டியும் டியும் ப்ளஸ்ஸை வச்சு அதாவது தனித்தனி படுத்தியிருக்கேன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டியும் டிக்குமே ஒரே டைமென்ஷன் இருக்கணும். ஆல்ரெடி டியோடைய டைமென்ஷன் வந்துட்டு கேபிட்டல் டின்னு தெரியும். அப்போது இதுலேருந்தே நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, டியோடைய டைமென்ஷன்வே எனக்கு டி தான். ஓகேவா? ஏன்னா இது ரெண்டுமே வந்துட்டு ப்ளஸ்ன்ற ஒரு சிம்பிளில் நான் வந்துட்டு செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் டியோட டைமென்ஷன் டி. அப்போது 2 டைம் ஆட் பண்ணால் எனக்கு கீழே வந்துட்டு டோட்டலாக 2 டைம் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்க போகிற ரிசல்ட் என்னது, அதுவுமே ஒரு டைம் தான். ஸோ அப்போ டைமென்ஷன் படி பார்த்தா சியோட டைமென்ஷன் என்னன்னு தெரியாது, டினாமினேட்டரில் டைமென்ஷன் படி பார்த்தா எனக்கு ஃபைனலாக வரப்போகிற டைமென்ஷனே டைம் தான், அதாவது கேபிட்டல் டி விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு எல்டி பவர் -1. அப்போ சியோட டைமென்ஷன் வந்துட்டு எல்டி பவர் -1 இன்ட்டு இன்னொரு டி. அப்போ சியோட டைமென்ஷன் வந்துட்டு எல் தான். ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் ஒன்றுத்தையும் கம்பேர் பண்ணி
ஏவோட வேல்யூ வந்துட்டு LT பவர் மைனஸ் 1, பியோட வேல்யூ LT பவர் மைனஸ் 2, சிக்கு வந்துட்டு L அண்ட் டிக்கு வந்துட்டு T பவர் மைனஸ் 1. ஸோ சாரி T. இப்படி தான் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி வச்சு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபைனா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இதில் என்ன கேட்டாங்கன்னா, இந்த எக்ஸ்பிரஷன் y ஈக்குவல்ஸ் டு a sin omega t plus theta where y is displacement, t is time. Write the dimensions of a, omega and theta. அதாவது இந்த yன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் tன்றது டைமில் கொடுத்துட்டாங்க. எனக்கு தேவையான டைமென்ஷன் வந்துட்டு ஏவோட டைமென்ஷன், ஒமேகாவோட டைமென்ஷன், தீட்டாவோட டைமென்ஷன். ஓகே ஃபைன். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிப்போமா? ஸோ y is equals to a sin omega t plus theta. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இருக்கு இல்லையா? ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இல்லைனா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு அதை நம்ம படிச்சிருப்போம். என்னென்ன? சைன், காஸ், tan, cot, sec, cosec. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸாக இருந்தால் இது இருந்தாலோ இல்லைனா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் இன் த சென்ஸ் இ பவர் எக்ஸ், ஏ பவர் எக்ஸ் அந்த ஃபார்மேட்டில் இருந்தாலோ அல்லது லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது log of x அப்படின்ற ஃபார்மேட்டில் இருந்தாலோ, இந்த 3 ஃபார்மேட்டில் எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலோ அதோடைய இன்புட் வேல்யூவுக்கு டைமென்ஷன் கிடையாது. அதாவது அதோட இன்புட் வேல்யூ டைமென்ஷன்லெஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இ பவர் எக்ஸ்ன்னு இருந்தால் இந்த இ பவரில் இருக்கு இல்லையா, இந்த இ பவரில் இருக்கிற எக்ஸுக்கு வந்துட்டு டைமென்ஷன் கிடையாது, டைமென்ஷன்லெஸ். யாரு? இந்த எக்ஸ் மட்டும். சேம் வே இந்த லாக் பிராக்கெட்குள்ளே இருக்கிற எந்த வேல்யூவாக இருந்தாலும் அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. அதே மாதிரி தான் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸான ஃபார் எக்ஸாம்பிள் சைன் பிராக்கெட்குள்ளே எக்ஸ்ன்னு இருந்தால் இந்த எக்ஸுக்கு வந்துட்டு டைமென்ஷன் கிடையாது. அதே மாதிரி இப்போது நம்ம வந்துட்டு சைனுக்குள்ளே எந்த வேல்யூ போட்டாலுமே எனக்கு கிடைக்க போகிற வேல்யூஸ் வந்துட்டு, அதாவது ரேஞ்ச் வந்துட்டு எனக்கு எங்கே கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் y ஈக்குவல் டு சைன் எக்ஸ்னா ஒய்யோட ரேஞ்ச் வந்துட்டு -1லேருந்து +1 வரையும் தான். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் sin 13 போட்டால் எனக்கு 1/2, sin 90 டிகிரின்னு போட்டால் எனக்கு 1ன்னு கிடைக்கும். கரெக்டாக? அப்போது எனக்கு வர அவுட்புட்டுமே இந்த -1ன்றது -1லேருந்து 1ன்ற ஒரு நம்பருக்குள்ளே தான் கிடைக்க போகுது. கரெக்டாக? அதே மாதிரி தான் மற்ற எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் எடுத்தாலுமே எனக்கு கிடைக்க போகிற ரிசல்ட் வந்து ஒரு நம்பர். ஸோ அதே மாதிரி அது ஒரு நம்பருன்றதுனால அந்த அவுட்புட்க்குமே டைமென்ஷன் கிடையாது. அதாவது இப்போ இந்த ஒய்க்குமே டைமென்ஷன் கிடையாது. ஏன்னா சைனுக்குள்ளே நான் எந்த யூனிட் போட்டாலும் எனக்கு கிடைக்க போகிறது ஒரு நம்பர். ஸோ அந்த நம்பர் தான் இங்கே ஒய்க்கு நான் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். அப்போனா அந்த ஒய்க்குமே டைமென்ஷன் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, அவுட்புட்டுக்கு டைமென்ஷன் கிடையாது. அது ஒரு பக்கம் இருந்தால் இன்புட் நம்ம போடுறோம் இல்லையா, இப்போ ஈக்கு பவரில் இன்புட்னா அதாவது உள்ளே போகிற வேல்யூஸ் என்னது? பவர் எக்ஸில் தான் உள்ளே போடும். கரெக்டாக? அதே மாதிரி சைனுக்கு உள்ளே போகிற வேல்யூஸாக இருக்கட்டும், லாகுக்கு உள்ளே போகிற வேல்யூஸாக இருக்கட்டும், அதுக்குமே எதுக்குமே டைமென்ஷன் கிடையாது. ஓகேவா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதை வச்சு இங்கே சால்வ் பண்ணுவோமே. ஸோ ஃபஸ்ட்டே நான் என்ன சொல்லிட்டேன்? இந்த சைனுக்குள்ளே இருக்கிறதுக்கு வந்துட்டு டைமென்ஷன் கிடையாது சொல்லிட்டேன்னா, அப்போனா இந்த ஒமேகா டி ப்ளஸ் தீட்டாக்கு வந்துட்டு நோ டைமென்ஷன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒமேகா டியும் தீட்டாவும் ப்ளஸ்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்போ ஒமேகா டி அண்ட் தீட்டா இது ரெண்டுத்துக்குமே சேம் டைமென்ஷன் தான். சேம் டைமென்ஷன் விச் இஸ் நோ டைமென்ஷன். அதாவது ரெண்டுத்துக்குமே டைமென்ஷன் இல்லைன்றது தான் அர்த்தம். அதே சமயம் ரெண்டுத்துக்கும் ஒரே டைமென்ஷன். அப்போது ரெண்டுத்துக்குமே டைமென்ஷன் இல்லை, அப்போ ஒரே டைமென்ஷனா தீட்டாவோடைய டைமென்ஷன் என்னது? m/0, l/0, t/0, அதாவது டைமென்ஷன்லெஸ். ஏன்னா அங்கே வெறும் தீட்டா மட்டும் இருக்கனால டேரெக்டாக வந்துட்டு நான் தீட்டாவோட டைமென்ஷன் இது அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு ஒமேகா டிக்குமே வந்துட்டு m/0, l/0, t/0. அப்போ ஒமேகா டிக்கு இப்படின்னா அப்போ ஒமேகாவோட டைமென்ஷன் என்னது? டி இந்த சைடு இருக்கு, அந்த சைடு போனால் t⁻−1 ஆகிடுமா? ஸோ அப்போது ஒமேகாவோட டைமென்ஷன் வந்துட்டு t⁻−1. இது தீட்டாவோடது, இது ஒமேகாவோடது. ஓகே, தீட்டான்னு ஒமேகா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஏவோடது கண்டுபிடிப்போம். ஸோ ஏ வந்துட்டு இங்கே சைன் கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்கா. ஸோ நான் இப்போ தான் சொன்னேன், சைனுக்கு வந்துட்டு நம்ம எந்த இன்புட் போட்டாலும் கிடைக்க போகிற வேல்யூஸ் வந்து -1லேருந்து 1க்குள்ளே இருக்கும். அது ஒரு ஜஸ்ட் நம்பர் தான். ஸோ அதுக்கு ஒரு டைமென்ஷன் கிடையாது. அப்போது
இந்த ஹோல் திங் இருக்கு இல்லையா, அதாவது இந்த சைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் தீட்டா, இதுக்கு வந்துட்டு டைமென்ஷன் கிடையாது. அப்போது இந்த ஏன்றது வந்துட்டு எந்த டைமென்ஷன்னா ஈக்குவல் டுக்கு அது ஆப்போசிட் சைடில் எது இருக்கோ அந்த டைமென்ஷன். ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது, ஒய்ன்னு இருக்குது. ஸோ ஒய் வந்துட்டு கொஸ்டினில் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒய் அண்ட் ஏ ஹாவ் சேம் டைமென்ஷன் கிவன் வந்துட்டு ஒய்யோட டைமென்ஷன் வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது லென்த்து, தேர்ஃபோர் ஏவோட டைமென்ஷனுமே லென்த்து. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இப்படி தான் சால்வ் பண்ணுவோம். இந்த கொஷினில் முக்கியமான பார்ட் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும், லாகரித்மிக் ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் அதுக்குள்ளே போகிற இன்புட்டுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஃபைன். ஓகே, தேர்ட் ஒன், டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன் அமாங் வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா தான் இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ என்னதுன்னு பாருங்களேன். ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, the frequency of a stretched string depends upon the tension F, அதாவது டென்ஷன்னா ஃபோர்ஸோட டைமென்ஷன், length L of a string and mass per unit length mu of a string. Derive the formula for frequency. அதாவது frequency அப்படின்ற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நான் ஃபோர்ஸ், லென்த் அண்ட் மாஸ் பர் யூனிட் லென்த், இந்த 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வச்சு அதுக்கு நான் டைமென்ஷன் எழுதணும். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஃப்ரீக்வன்சி ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஃபோர்ஸ், லென்த் அண்ட் மாஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்ற ஒரு 3 அதர், அதாவது வேறு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோடைய பவர்ஸில் நான் மென்ஷன் பண்ணுமா. பவர்ஸில் மென்ஷன் பண்ணுறது தானே டைமென்ஷன். ஸோ இந்த மாதிரி நான் பவர்ஸில் மென்ஷன் பண்ணுமா, அதை எப்படி நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி போகிறதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு யார் இருக்கா, ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன் என்ன, டி பவர் -1, கரெக்டாக. இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கணும். எது கேட்டிருக்காங்க அது வந்துட்டு வித் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எந்த 3 அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் கேட்டிருக்காங்கன்னு எழுதிட்டு, அதோடைய பவர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நான் வந்துட்டு ஏபிசி அப்படின்ட்டு மட்டும் எழுதிக்கிறேன். ஓகேவா. ஸோ ப்ரொபோர்ஷனல், ஏன் நான் இங்கே ப்ரொபோர்ஷனல் போட்டிருக்கேன்னா, இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணனா சம் கான்ஸ்டன்ட் வரும். அந்த கான்ஸ்டன்ட் வந்துட்டு நம்ம டைமென்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் அந்த கான்ஸ்டன்ட் வந்துட்டு சீனே இருக்கட்டும். ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். ஸோ சி டைம்ஸ் எஃப் பவர் ஏ, எல் பவர் பி, மியூ பவர் சி. ஸோ வேர் எஃப் இஸ் ஃபோர்ஸ், எல் இஸ் லென்த் அண்ட் மாஸ் பர் யூனிட் லென்த் வந்துட்டு மியூ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதியாச்சு. தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கேட்டிருக்காங்களோ அதோட டைமென்ஷன் எழுதியாச்சு. இப்போது ரைட் ஹேண்ட் சைடுக்கு வருவோம். ரைட் ஹேண்ட் சைடில் 1 by 1 வருவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்னது, ml t பவர் -2. இது வந்துட்டு ஃபோர்ஸோட டைமென்ஷன். இது எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஃபோர்ஸோட வேல்யூ வந்துட்டு ஃபோர்ஸோடைய ஃபார்முலா வந்துட்டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், கரெக்டாக. ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன்னா வெலாசிட்டி பை டைம். ஸோ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி பை டைம். ஸோ m இன்ட்டு வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஆல்ரெடி ஒரு டைம் வேணால் t² போட்டால் ஃபைனலாக m இன்ட்டு எல் இன்ட்டு டி பவர் -2. அதான் இங்கே ml டி பவர் -2 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா, ஃபைன். இது ஃபோர்ஸோடையது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, செகண்ட் வந்துட்டு லென்த்து. ஸோ லென்த்தோட டைமென்ஷன் வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியும், எல் மட்டும்தான். எல் பவர் -1 இல்லை. லென்த்துக்கு வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம், எல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ லென்த்துக்கு வந்துட்டு எல். தென் தேர்டாக யார் இருக்கா, மியூனா என்னன்னு சொல்லியிருக்காங்களா கொஷினில், மாஸ் பர் யூனிட் லென்த். ஸோ மாஸ் பர் யூனிட் லென்த்னா என்ன அர்த்தம், மாஸ் பர்னா டிவைடட் பை, ஸோ மாஸ் பர் யூனிட் லென்த்னா ஒரு லென்த் இருக்குது. ஸோ அப்போது மியூவோட ஃபார்முலா வந்துட்டு மாஸ் பை லென்த்னு அர்த்தம். இதோட டைமென்ஷன் எழுதுனா மாஸ் பர் யூனிட் லென்த். ஓகேவா, ஃபைன். இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுக்கும் ஒரு யூனிட்டுக்கு, அதாவது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்குமே நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், டைமென்ஷன் எழுதிட்டோம். இப்போது எப்படி ஏபிசியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கண்டுபிடிச்ச டைமென்ஷன் தூக்கி அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் எழுதணும் இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது ஃப்ரீக்வன்சிக்கு வந்துட்டு டி பவர் -1 விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இல்லைனா ப்ரொபோர்ஷனல் சிம்பிளாக போட்டுக்கலாம், சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஃபோர்ஸுக்கு வந்துட்டு ml டி பவர் -2 ஹோல் பவர் ஏ, ஏன்னா மேலே ஒரு பவரில் ஏ இருக்குது, அண்ட் எல் பவர் பி அண்ட் ml பவர் -1 பவர் சி. ஓகேவா, இந்த மாதிரி
எழுதிட்டா இதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது ஈஸி. ஓகேவா? இதனால் செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த டி பவர் -1 அப்படியே இருக்கட்டும். இப்போ ஏபிசி உள்ளே கொண்டு வாங்கல. ஸோ உள்ளே கொண்டு வந்தால் எம் பவர் ஏ, எல் பவர் ஏ, டி பவர் -2a, ஏன்னா ஆல்ரெடி -2 இருக்குது. நெக்ஸ்ட்டு எல் பவர் பி, அதுக்கப்புறம் எம் பவர் சி, எல் பவர் -c. கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பவர்ஸையும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பவர்ஸையும் கம்பேர் பண்ணணும். ஸோ எப்படி கம்பேர் பண்ணணும்னா கம்பேரிங் பவர்ஸ் ஆஃப் மாஸ் லென்த் டைம். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் கம்பேர் பண்ணி ஈக்குவேஷன் எழுதணும். எப்படின்னு பார்க்கலாமா? இந்த சைடு வந்துட்டு டி பவர் -1னா எம்க்கும் பவரில் 0, எல்க்கும் பவரில் 0, அதான அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்க்கு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு மாஸ் எடுத்தேன்னா 0 = ஏ ப்ளஸ் பிக்கு வந்துட்டு இங்கே மாஸ் கிடையாது, இங்கே சி இருக்குது. 0 = a + c. நெக்ஸ்ட்டு லென்த்தை தனியாக எடுத்தேன்னா அதே மாதிரி 0 = a + b - c, ஏன்னா இங்கே லென்த்து பவர் -c இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைம் எடுத்தேன்னா -1 = -2a, அவ்வளோதான். இங்கேயும் டைம் இல்லை, இங்கேயும் டைம் இல்லை. ஸோ 3 ஈக்குவேஷன் கிடச்சிச்சா? 3 வேரியபிள்ஸ் இருக்குது, 3 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இது சால்வபிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வேரியபிள் இருக்க மாதிரி ஈக்குவேஷன் எது? இதுதான். ஸோ இது ஒரே ஒரு வேரியபிள் மாதிரி மட்டும்தான் இருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துலேருந்து -1 = -2a, -1 -1 போயிடுச்சுன்னா ஏவோட வேல்யூ வந்துட்டு 1/2. ஸோ ஏவோட வேல்யூ 1/2 கிடச்சிச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணி என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்துட்டு ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ 0 = 1/2 + c, சியோட வேல்யூ என்னது? -1/2. இப்போது ஏவோட வேல்யூ, சியோட வேல்யூ, இந்த ரெண்டுத்தையும் தூக்கி இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 0 = ஏவோட வேல்யூ 1/2 ப்ளஸ் b மைனஸ் ஆஃப் சியோட வேல்யூ -1/2. ஸோ அப்போ 0 = 1/2 ப்ளஸ் b ப்ளஸ் 1/2. ஸோ இதை சால்வ் பண்ணால் 0 = 1 ப்ளஸ் b. கரெக்டா? அப்போது பியோட வேல்யூ என்னது? -1. ஸோ இப்போ வந்துட்டு ஏபிசி மூணுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ ஆக்சுவல் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆக்சுவல் ஃபார்முலா என்ன? ஃப்ரீக்வன்சி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எஃப் பவர் ஏ, எல் பவர் பி, மியூ பவர் சின்னு எழுதணுமா? இப்போது ஏபிசியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஃப்ரீக்வன்சி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எஃப் பவர் 1/2, எல் பவர் -1, மியூ பவர் -1/2. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அதை வேறு 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் ரெப்ரசன்ட் பண்ண சொன்னால் இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் வெலாசிட்டி, டைம் அண்ட் ஃபோர்ஸ் were chosen as basic quantities, find the dimension of mass and energy. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா வெலாசிட்டி, டைம் அண்ட் ஃபோர்ஸ், இதை மூணுத்தையும் இப்போ வந்துட்டு நான் பேசிக் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை எடுத்துக்கணும். அதாவது எஸ்ஐ யூனிட்ஸில் எப்படி மாஸ், லென்த், டைம் வந்துட்டு பேசிக் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோ அதே மாதிரி ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் கேஸில் நீங்கள் வெலாசிட்டி, டைம் அண்ட் ஃபோர்ஸை வந்துட்டு பேசிக் குவான்டிட்டிஸாக எடுங்க. அதை வச்சு மாஸோடைய டைமென்ஷனும் எனர்ஜியோட டைமென்ஷனும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மாஸ் எடுத்துப்போம். ஸோ மாஸோட டைமென்ஷன் கேட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? மாஸ்ன்றது எம்மு, அதை வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் நான் வெலாசிட்டியை வின்னு எடுத்துக்கிறேன். வி பவர் ஏ டைமென்ஷன்ஸ்னால் என்ன அர்த்தம்? பவர்ஸில் மென்ஷன் பண்ணும். கரெக்டாக? ஸோ வி பவர் ஏ, டைம்ன்றதுல டி பவர் பி, ஃபோர்ஸ்னால எஃப் பவர் சி, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாஸ். கரெக்டாக? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட டைமென்ஷன் வந்துட்டு வெறும்னே எம் மட்டும்தான். ஸோ எம், எல் பவர் 0, டி பவர் 0. நெக்ஸ்ட் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு வருவோம். ரைட் ஹேண்ட் சைடில் யார் யார் இருக்கா? ஃபஸ்ட்டு வெலாசிட்டி. வெலாசிட்டியோட டைமென்ஷன் எல்டி பவர் -1. நெக்ஸ்ட்டு டைம், இதோட டைமென்ஷன் டி. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸோட டைமென்ஷன் இப்போ தான் பார்த்தோம், எம்எல்டி பவர் -2 அப்படின்ட்டு. இப்போ இது எல்லாத்தையுமே எழுதியாச்சு. இதை தூக்கி அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் எம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எல்டி பவர் -1 ஹோல் பவர் ஏ எம்எல்டி பவர் -2 ஹோல் பவர் சி. கரெக்டா? ஸோ எம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எல் பவர் ஏ, அதாவது ஏவை உள்ள எடுத்துருவாங்க, டி பவர் -a.
into t power b into m power t l power c t power minus 2c. கரெக்டா? ஓகே, இப்போ வந்துட்டு ஒன்று கம்பேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எம்மை கம்பேர் பண்ணால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு எம்மோடைய பவர்ஸ் கம்பேர் பண்ணுங்கள். எம்மோடைய பவர்ஸ் கம்பேர் பண்ணால் 1 ஈக்குவல்ஸ் டு இங்கே எம் இல்லை, இங்கேயும் எம் இல்லை, இங்கே மட்டும் தான் இருக்குது சி. ஸோ சியோட வேல்யூ 1ன்னு டேரெக்டாகவே தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ எல்லோடைய பவர் கம்பேர் பண்ணுங்களேன். எல்லோடைய பவர் கம்பேர் பண்ணால் இங்கே 0 லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஓகேவா? இங்கே ஏ ப்ளஸ் இந்த இடத்துல பியில் ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல ஓகே, இங்கே நான் டீன் எழுதிட்டோன்னா ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு எல். இந்த இடத்துல எல்லுன்னு எழுதணும். ஓகே, ஸோ ஏ இந்த இடத்துல எல் கிடையாது, இந்த இடத்துல எல் இருக்குது. ஸோ சி. ஸோ ஏ ப்ளஸ் சி ஈக்குவல்ஸ் டு 0. சியோட வேல்யூ ஆல்ரெடி 1 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏவோட வேல்யூ -1. ரைட். இப்போ வந்துட்டு டி கம்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டி கம்பேர் பண்ணால் 0 ஈக்குவல்ஸ் டு -a ப்ளஸ் பி minus 2c. அதே மாதிரி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஆஃப் -1 வந்துட்டு 1 ப்ளஸ் பி -2. ஸோ 0 ஈக்குவல்ஸ் டு b -1. பியோட வேல்யூ 1. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு மாஸோட டைமென்ஷன் கம்பேர் பண்ணனால, இது வந்துட்டு லென்த்தோட டைமென்ஷன் கம்பேர் பண்ணனால, ஃபைனலாக இந்த பார்ட் வந்துட்டு டைமோட டைமென்ஷன் கம்பேர் பண்ணனால நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ இதை தூக்கி வந்துட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டால் மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி பவர். ஏவோட வேல்யூ என்னது? -1. தென் நெக்ஸ்ட் வந்துட்டு டைம் இருந்ததா? ஸோ டைம். பியோட வேல்யூ என்னது? 1. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோர்ஸ் இருந்ததா? எஃபோட வேல்யூ வந்துட்டு பவரில் சி இருந்ததா? 1. ஸோ அப்போ நான் என்ன எழுதுறேன்னா, மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப் டி வி பவர் -1. ஸோ பாசிட்டிவ் பவர்ஸ்லாம் ஃபஸ்ட்லையும், நெகட்டிவ் பவர்ஸ் லாஸ்ட்டில் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட். வேறு என்ன கேட்டிருக்காங்க கொஷினில்? டைமென்ஷன் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு எனர்ஜி. ஸோ எனர்ஜியோட டைமென்ஷன் என்னது? அதாவது நான் எனர்ஜி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஈன்னு எடுத்துக்கலாமா? ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? இ இன் டர்ம்ஸ் ஆஃப் வி பவர் ஏ டி பவர் பி, அதே மாதிரி எஃப் பவர் சியில் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? ஸோ எனர்ஜியோடைய டைமென்ஷன், அதுக்கு முன்னாடி எனர்ஜியோடைய ஃபார்முலா. ஸோ எனர்ஜியோட ஃபார்முலா சிம்பிளாக தெரிஞ்சுக்கணுன்னா, எய்தர் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஃபோர்ஸோட டைமென்ஷன் நம்ம நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ட்டு இன்னொரு டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷன் வந்துட்டு mlt பவர் -2 இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைமென்ஷன் வந்துட்டு எல். ஸோ அப்போ ஓவராலாக எனர்ஜியோட டைமென்ஷன் வந்துட்டு ml² t பவர் -2 இவ்வளோதான். ஸோ இது எனர்ஜியோட டைமென்ஷன். இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் சால்வ் பண்ண மாதிரி வெலாசிட்டி, டைம், அதோடைய டைமென்ஷன் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஏபிசியை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். இது வந்துட்டு உங்களுடைய பார்ட். இதை வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு வந்துட்டு ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பார்ட் லிமிடேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ். இப்போ பார்த்தோம் இல்லையா டைமென்ஷன்ஸோட யூசஸ். ஸோ இந்த டைமென்ஷன் வச்சு போகிற எல்லா மெத்தடுக்குமே ஒரு லிமிடேஷனும் இருக்குது. ஸோ அந்த லிமிடேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், this method gives no information about the dimensionless constant in the formulas like 1, 2, 3, 4 அந்த மாதிரி. ஸோ அதாவது என்னென்னா, எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். கரெக்டாக டைமென்ஷன் கரெக்ட்னஸ் செக் பண்ணும்போது, ஈக்குவேஷன் வந்துட்டு கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணும்போது t is equals to 2π into square root of length by d. ஸோ இந்த ப்ராசஸ் அப்போது நம்ம டைமென்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த 2π அப்படின்ற குவான்டிட்டியை வந்துட்டு டோட்டலாக இக்னோர் பண்ணிட்டோம். கரெக்டாக இந்த 2πக்கு வந்துட்டு டைமென்ஷன் இல்லை அப்படின்ட்டு இந்த 2π இல்லாமல் தான் நம்ம டைமென்ஷன் செக் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்தது. ஸோ என்ன லிமிடேஷன் அப்படின்னா, இந்த 2π வந்துட்டு நம்ம கரெக்டான்ட்டு டைமென்ஷன் யூஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 2πக்கு வந்துட்டு டைமென்ஷன் கிடையாது. கரெக்டாக? ஸோ இந்த 2π வந்துட்டு வேறு என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் 3e அப்படி போடலாம், இல்லை 4 போடலாம், இல்லைனா வந்துட்டு 67 அப்படி போடலாம். ஸோ எந்த நம்பர் போட்டாலுமே
இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு டைமென்ஷனலி வேலிட் அப்படின்னு தான் வரும். ஸோ இது ஒரு ட்ராபேக். ஸோ டைமென்ஷன் வச்சு நம்ம வந்துட்டு இந்த கான்ஸ்டன்ட் வச்சு எதுவுமே சொல்ல முடியாது டைமென்ஷன் யூஸ் பண்ணி அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், திஸ் மெத்தட் cannot decide whether the given quantity is a scalar or vector. அதாவது என்னன்னா, லெட்ஸ் சே ஸ்பீடுன்னு ஒரு குவான்டிட்டி இருக்கு. நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஸ்பீடு வந்துட்டு ஸ்கேலார்னும், வெலாசிட்டி அப்படின்னு ஒரு குவான்டிட்டி இருக்கு. இது வந்துட்டு வெக்டார்னும். இதோடைய யூனிட்டுமே மீட்டர் பர் செகண்ட் தான், வெலாசிட்டியோட யூனிட்டுமே மீட்டர் பர் செகண்ட் தான். ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் டைமென்ஷன் தான், LT பவர் -2 சாரி LT பவர் -1 கரெக்டாக, ஏன்னா மீட்டர் பர் செகண்ட்னால. ஸோ என்னதான் இது ரெண்டுத்துக்கும் சேம் டைமென்ஷன் இருக்கணும், ஸ்பீடுன்றது வேறு, வெலாசிட்டின்றது வேறு. அதாவது ஸ்பீடு வந்துட்டு ஸ்கேலார், வெலாசிட்டி வெக்டார். ஸோ டைமென்ஷன் யூஸ் பண்ணி ஒரு கிவன் குவான்டிட்டி வந்துட்டு ஸ்கேலாரா வெக்டாரா அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் ஒன், திஸ் மெத்தட் இஸ் நாட் suitable to derive relation involving trigonometric, exponential and logarithmic function. நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான். ஸோ trigonometric, exponential and logarithmic function எல்லாமே உள்ளே போடுற எல்லா குவான்டிட்டியுமே அண்ட் அதுக்கு வெளியே வர அவுட்புட் குவான்டிட்டிஸ், இது எல்லாத்துக்குமே டைமென்ஷன் கிடையாது. ஸோ டைமென்ஷன் யூஸ் பண்ணி இந்த trigonometric, exponential, logarithmic யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுடைய அந்த ரிலேஷன் வந்துட்டு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டு, இட் கேன் ஒன்லி செக் whether physical relation is dimensionally correct but not the correctness of the relation. ஸோ இங்கே சொன்னது தான். ஸோ ஒரு கொடுத்துருக்க ஒரு ஃபிசிக்கல் ஈக்குவேஷன் வந்துட்டு டைமென்ஷனலி கரெக்டுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர அது வந்துட்டு ஆக்சுவலாக கரெக்டான ஈக்குவேஷனா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அதே டைம் பீரியட் ஈக்குவல்ஸ் டு நான் வந்துட்டு 4 × √L/g இப்படின்னு எழுதலாம். இது வந்துட்டு நான் டைமென்ஷன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி போடும்போது டைமென்ஷனலி கரெக்டுன்னு தான் எனக்கு ஆன்சர் வரும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா இது வந்துட்டு ஃபிசிக்கலி இந்த ஃபார்முலா தப்பு. இந்த இடத்துல 4 வராது, 2π தான் ஆக்சுவல் ஃபார்முலா. ஸோ இதை வந்துட்டு நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கரெக்டான ஈக்குவேஷனாக இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.